செக்ல டேபிள்ல வரப்ப உடையாத பாட்டில் தூக்கி போடுறப்ப உடையுமா உடையாதா? பாட்டில்ல கிராக் இந்த எக்ஸாம்பிளா கொண்டு வராதீங்க QC மேடம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்ன பிக் பாஸா இல்லை வேறு ஏதாவதா? எப்போவுமே பிக் பாஸில் வந்துட்டு 20 பேருக்குள்ளே சண்டை வர்றதுலாம் ஓகே ஃபைன். எப்போ பார்த்தாலும் பார்வதி பேசுது, இல்லை சபரி பேசுகிறான், அப்படி இல்லைனா எஃப்ஜே பேசுகிறான். இவங்க எல்லாருக்கும் ரெண்டு பேர் வந்துட்டு சப்போர்ட். இதை மட்டும்தான் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. எரிச்சலாக வருது. எத்தனை சண்டைடா இவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி காண்டாகுது. ஏன் கமருதீனுக்கும் சபரிக்கும் சண்டை வராதா, இல்லை எஃப்ஜேவுக்கும் வேறு யாராவதுக்கும் சண்டை வராதா அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டு இருக்கு. வெறும் இவங்களோட சண்டையை மட்டுமே பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக வருது. இப்போ ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி மறுபடியும் QCல போய் சேர்ந்துட்டாங்க. QCலாம் பார்க்க முடியாதுன்னு சொன்ன பார்வதி மறுபடியும் QCல போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய பாட்டில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ சபரிக்கு என்ன ஒரே விஷயம்னா, என் பாட்டில் வந்துட்டு கிராக்குன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட பாட்டில் உடையுமா உடையாதா? இப்போ வந்து நான் எடுத்து வந்து காமிச்சா இந்த கிராக்குன்னு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்வதி பொய்யா கிராக்குன்ற பாட்டிலை தூக்கி போட்ட மாதிரி நம்ம சபரி அலிகேஷன் வைக்கிறார். தூக்கி போட்ட பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து பாரு கிராக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ QC மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபரி கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பார்வதி கிட்ட கத்தி தான் பேசணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் பார்வதியோட வாய்ஸ் எப்படி, குரல் வளம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேஞ்சி கொஞ்சம் கீங் திருப்பி கேட்டால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்வதி கிட்ட யார் பேசினாலும் வேறு வழி இல்லை, கத்தி தான் பேசி ஆகணும். அட் த சேம் டைம் பார்வதியும் வந்துட்டு அதே வாய்ஸில் வந்துட்டு கத்துறாங்க. QCயை தப்பு சொல்கிறாரு, QCயை தப்பு சொல்கிறார். எல்லாருமே சேர்ந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்துட்டு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். அந்த ஆள் வந்துட்டு சொன்னதே திருப்ப சொல்லிட்டுருக்கான்ட்டு. ஆனால் நேற்று வந்து பார்வதி சொன்ன விஷயத்தையே 1000 முறை சொல்லிக்கிட்டே போகுது. கூட எதிர்த்து சண்டை போடுறவங்களும் 1000 முறை சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இதனை பிக் பாஸ் வீடா, இதை லூஸ் வீடானே தெரில. ஒருத்தனுக்கும் சப்போர்ட் பண்ணுற தகுதி கிடையாது. அதாவது உள்ளே இருக்க யாருக்குமே வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், அப்பா இவன் நல்லாம்ப்பா இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த மாதிரி கேரக்டரில் ஒருத்தன் கூட கிடையாது. சரி, வினோத் தர்பீஸ் காமெடி தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவங்களுமே வந்துட்டு இப்போ வாண்டடாகவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எதையுமே பார்க்க முடியல. ஸோ உங்களுக்கு இந்த பிக் பாஸ் பற்றி என்ன தோணுன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளோடு கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.